காரில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பெண் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அம்பலம். சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளியை கைது செய்த போலீஸ். 56 வயது பெண்ணை கொலை செய்தவர் யார்? பின்னணி என்ன? இந்திரா நகர் பகுதி வழியா பொதுமக்கள் போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. அப்ப ஒரு வீட்டு திண்ணையில 56 வயசான முத்துலட்சுமிங்கிற ஒரு பெண் சேலை விலகுன நிலைமையில தலையில பலத்த காயங்களோட கிடந்திருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு முத்துலட்சுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இதை பத்தி தகவல் அறிஞ்சு வந்த அவங்களோட மக தாயோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. ஆனா காவல்துறை இந்த வழக்கை பத்தி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால வழக்கு பதிவு பண்ண போலீசார் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி வெளியான ரிப்போர்ட்ல முத்துலட்சுமியோட தலையில காயங்கள் இருந்ததும் அவங்க பயங்கரமா தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் முத்துலட்சுமிய கொலை பண்ணது யாரு, அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது கிராமத்துக்குள்ள வந்தாங்களான்னு கிராம மக்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அடுத்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப ஒரு இளைஞர் கிராமத்துக்குள்ள வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அந்த இளைஞர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர்னு போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அவரு கன்னியாகுமரியை சேர்ந்த ரீகன்னு தெரிய வந்துச்சு. இதனால போலீசார் அவரை பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் காளிமுத்து. இவருக்கு முத்துலட்சுமின்ற மனைவியும் சத்யான்னு ஒரு மகளும் இருக்காங்க. திருமணமான ஒரு வருஷத்திலேயே காளிமுத்து தன்னோட மனைவியை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி கிடைக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு மகளுக்கும் ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கடையில ரீகன்கிற நபரு மது போதையில கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடின ரீகன் மாவட்டம் ஃபுல்லா ஜாலியா ஊர் சுத்தி இருக்காரு. அடுத்து இந்திரா நகர் வழியா பைக்ல போன ரீகன் வீட்டு திண்ணையில முத்துலட்சுமி படுத்து கிடந்ததை பார்த்திருக்காரு. அப்ப திடீர்னு புத்தி மாறி போன ரீகன் முத்துலட்சுமிய கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காரு. முத்துலட்சுமிய உயிரோட விட்டு வச்சா நடந்ததை கிராம மக்கள் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு பயந்து போன ரீகன் அவங்கள கொடூரமா தலையில தாக்கி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க கன்னியாகுமரி மண்டைக்காடு பகுதியில பதுங்கி இருந்த ரீகனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சுட்டாங்க.